ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குட்டி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரர் போயிட்டுருக்காருங்க. ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறாரு. அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட குழந்தைகிட்ட ஒரு அரிசியை கொடுத்து அந்த பிச்சைக்காரர் போட சொல்கிறாருங்க. 2வது வீட்டுக்கு அவர் போகிறாரு. அந்த வீட்லேயும் ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தை கையில் கொடுத்து அரிசியை போட சொல்கிறாங்கங்க. கொஞ்ச நாள் கழித்து 2 அம்மாவுமே இறந்துடுறாங்க. மேலோகத்துக்கு போனதுக்கப்புறம் கடவுள் வந்து சொல்கிறாரு, ஒரு அம்மாவை வந்து சொர்க்கலோகத்துக்கும், இன்னொரு அம்மா வந்து நரகலோகத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் என்ன நரகலோகத்துக்கு போக சொல்கிறீங்க? அவங்க பண்ணது என்னது நானும் பண்ணேன். 2 பேரும் ஒரே புண்ணியம் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாங்க. அதுக்கு கடவுள் சொன்னாராம், ஃபஸ்ட்டு வீட்டில் போட்ட அம்மா வந்து தன்னோட குழந்தைக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து குழந்தை கையில் கொடுத்து போட சொன்னாங்க. ஆனால் நீ வந்து நம்ம கை பெரிய கையாக இருக்குது, அரிசி நிறையா போயிடும், நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தா கொஞ்சமாக போடலான்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் போட்டேன். அதனால தான் வந்து உன்னை நான் நரகலோகத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் வந்து நல்ல எண்ணம், முழு திருப்தியோடு பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.